அல்லேலூயா. அதுல 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எது பெரியது? கிருபை எங்க வச்சிருக்கிறாரு? உங்க மேலேயும் என் மேலேயும் ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு. உலகத்தை பார்க்கலாம், அதான் பெருசு. ஏன் தெரியுமா உலகத்தை பார்க்கல அது பெருசுன்னு சொல்றேன்? உலகத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஜீவனை கொடுக்க முடியாது. உங்களில் இருக்கிற ஜீவனை பாதுகாத்து பராமரித்து கர்த்தருடைய நாமத்தை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அவன் ஜீவனோடு வைக்கிறது எதுதான்? கிருபை. ஜீவனை பார்க்க நம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகளுமை துதிக்கும். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கல, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. பாட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. நம்மேல் வைத்திருக்கிற கிருபை என்னது? அப்போ பெரிய கிருபைக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? நான் சொல்றேன், கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருப்பீர்களானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டால். ரோமர்ல அப்படிதான் பவுல் எழுதுறார். எதுக்கு கீழ்ப்படுகிற? உலகத்தை விட பெருசு எது? கிருபை. ஆனா நிறைய பேருக்கு எதான் பெருசா தருது? உலகம் தான் பெருசா தருது. உலகம் பெருசா தெரிகிறவர்களுக்கு கிருபையை உயர்த்த மாட்டார்கள். ஆனா கிருபை பெருசா தெரிஞ்சுட்டா உலகத்தை உயர்த்த மாட்டாங்க, கிருபையை தான் உயர்த்துவாங்க. அல்லேலூயா. நீ எதை இதுவரை உயர்த்திக்கிட்டு இருந்த, இனிமேல் எதை உயர்த்த போற? அல்லேலூயா. எதை உயர்த்தணும்? கிருபையை உயர்த்து. நான் அதனால அடிக்கடி சொல்லுவேன், இப்பவும் அப்படிதான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். மொட்டையா நல்லா இருக்கிறேன்னு சொன்னா நான் சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லாத, எப்படி சொல்லு? ஆண்டவருடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன். எப்படி சொல்லு? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். உண்மைதானே? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்களா? ஆமே. நல்ல கிருபைன்னு சொல்லிட்டேனா அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துடும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல உலகமே அழிஞ்சு போச்சுங்க, கிருபை பெற்றவன் அழியல. நான் சொல்றேன், கிருபை பெற்ற தேவ ஜனமே, உன்னை அழிக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது. நீ அழிவுக்குரியவள் அல்ல, நீ அழிக்க முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் பெருசா தெரியுது. உலகம் பெருசா தெரிஞ்சதுனால கிருபையை உணர்ந்து கொடுக்கறது இல்லை, கிருபையை உயர்த்துக்கிறது இல்லை. நான் சொல்றேன், உண்மையில் உள்ள கிருபை பெருசுங்க. உனக்கு இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கிறது என்னது? கிருபை. சுகபலனை தந்திருக்கிறது எது? கிருபை. உன்னை பாதுகாத்து இருக்கிறது எது? கிருபை. உன் குடும்பத்தை நடத்துறது எது? கிருபை. உன் கண்ணுக்கு தெரியாமலே எத்தனை ஆபத்து இருந்துச்சு தெரியுமா? இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளெல்லாம் பாதுகாத்தது எது? கிருபை ஒன்றே. அதான் இவர் சொல்றாரு. இவர் சொல்லும்போது தாவீது சொல்லும், மரணத்துக்கும் எனக்கும் எப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது நீர் எனக்கு செவி கொடுத்தல் நீர். அப்போ தாவீத அதிகமா பாதுகாத்தது எது? கிருபைதான். அதனால்தான் 63ஆம் சங்கீதத்துல கிருபை பத்தி சொல்றாரு. இந்த 117 யார் எழுதினான்னு அதுல போடல, தாவீதா இருக்கலாம்,
இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீர் அவர் நம்மேல் வைத்த, நீங்க சொல்ல, நீர் என்மேல் வைத்த கிருபை பெரியது. நீர் என்மேல் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கிருபை உயர்த்துங்க, கிருபை மட்டும் உயர்த்துங்க. இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டா, இது கர்த்தருடைய கிருபையினால வந்தது. அல்லேலூயா. இப்படி சொல்லி கிருபையை முன்னிட்டு பழகி பாருங்க. கிருபையை மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. கிருபை என்ன சொல்லும்? ஜோம்னு கொஞ்ச நேரம். ஆனா உலகம் என்ன சொல்லும்? அதெல்லாம் எதுக்குப்பா ஜெபம், கொஞ்சம் வேலை செய். ஜோம்னா எல்லாம் வந்துருமா? வேலை செஞ்சா தான் வரும். நான் சொல்றேன், வேலை செய்ய பலன் இல்லாம எப்படி வேலை செய்வ? அந்த பலன் எங்க இருந்து வருது? கிருபையில இருந்து வருது. வேதம் சொல்லுது, கர்த்தாவே என் கால் சறுக்கிறது சொல்லும்போது, கர்த்தாவே இந்த கிருபை என்ன, கிருபை மட்டும் தாங்கல, என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுவேன், திறமையினால உயர்த்தப்படுறாங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா கிருபையினால உயர்த்தப்படுகிற உயர்வு திறமை கிட்ட வரவே முடியாது. அல்லேலூயா. திறமையினால ஒரு படி உயர்வுனா, கிருபையினால 10 படி உயர்வு. கிட்ட நெருங்க முடியாது. அப்ப நீங்க எதனால உயர்த்தப்படணும் விரும்புறீங்க? திறமையினாலயா கிருபையினாலயா? திறமையோடு போட்டியிடும். ரெண்டும் போட்டிட்டு ஒண்ணு மல்லுகட்டும். ஆனா கிருபையோடு திறமை உள்ளவன் போட்டி போட முடியாது. தாவீது கிருபை உள்ளவன், சவுல் திறமை உள்ளவன் என்றால் தாவீது கிருபை உள்ளவன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறேன். நான் சொல்லுவேன், ஏன் நீ வச்சாலும் எட்டாது. என்ன வச்சாலும் எட்ட முடியாது. உன் படிப்பும் கிட்ட வராது, உன் பணம் கிட்ட வராது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஜீவனை நினைச்ச முடியாது. டாக்டர் மாட்ட எத்தனை லட்சம் நாளும் தரேன், எப்படி அது காப்பாத்திருங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் மார்கள் என்ன சொல்லுவாங்க? கடவுள் தான் தரணும். அப்போ கர்த்தருடைய கரத்துல, கர்த்தருடைய கண்களில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? கிருபையை வச்சிட்டாருன்னா, வச்ச கிருபை வச்சதான் எடுக்க மாட்டார். சுலபமா ஒருத்தன்டா நினைச்ச முடியாது, எடுக்க மாட்டார், எடுக்க மாட்டார். சொல்லி 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 கேட்கலனா மனுஷன் பார்க்கிற விதமா தெய்வம் என்ன செய்யறது இல்லை, பார்க்கிறது இல்லை. எனக்கு ஒருத்தர் கற்று தந்தார், நல்ல விஷயத்த சொல்லுவது நல்லது தானே. இப்பெல்லாம் சைக்கிள் மீச்சி பழகாண்டாம், சரிதானா? ஏன்னா பக்கவாட்டில் 2 வீலை போட்டு நடக்க தெரிஞ்ச உடனே எடுத்து கொடுத்துருந்தாங்க, சரிதானா? ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைகளில் சைக்கிள் மீக்கும் போதெல்லாம் இப்படி பக்கவாட்டிலலாம் என்ன கிடையாது, பெரிய சைக்கிள் தான் வீட்டில் இருக்கும். அதை 2 பேர், தகப்பனார் சிலர் பிடிப்பார், சிலர் நண்பர்கள் பிடிப்பாங்க. பிடிச்சி என்ன செய்யணும்? ஆமாம், குனிஞ்சு கிடந்து மீச்சா நேராக பாருடானா பல கண்டிஷன் வச்சு அவன் மெதுவாக வெட்டி வெட்டி மிதிச்சு 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 என்ன செஞ்சிருவான். நல்லா ஒரு மனுஷன் யாரோ ஒருவர் அவரை என்ன பண்றாங்க? பழக்கி விடுகிறாங்க. நல்ல பழகினவர்கள் என்ன பண்றாங்க? பழக்கி விடுறாங்க. இவர் பழகுதுனுக்கு அப்புறம் நல்லா மிதிச்சு போவாரு,
அப்புறம் லோடு வச்சுட்டு போவாரு, இல்லைன்னா கையை விட்டுட்டு போவாரு. சரிதானா? இப்படி நல்லா பழகியாச்சு. இப்போ பழக்கி விட்டார் பத்திலா, அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். யாருக்கு? பழகினவருக்கும் பழக்கி விட்டவருக்கும். டாய், நான் தானே உனக்கு சைக்கிள் பழகி தந்தேன், கொண்டா அவசியம் எடுக்க முடியுமா? எடுத்துடலாமா? பழக்கி விட்டதுதான். கர்த்தர் உங்க மேல் வச்ச கிருபை வச்சதுதான். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கையில நிலைப்பேறாமலும் இருப்பேன் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லு. இது யாருக்கு ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனமா கர்த்தர் வருது. தீர்க்கதரிசன வார்த்தை. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், என் கிருபை உனக்கு விலகாது. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசுவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசுவும் கிருபை விலகாதையா. ஆமென். கிருபை விலகாதையா, இயேசுவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெறாது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை அது விலகாது. இயேசுவும் கிருபை விலகாதையா. ஆமென். கிருபை விலகாதையா. சிலர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, என் மேலலாம் ஒரு கிருபை கர்த்தர் வச்சிருந்தாரு, அதெல்லாம் விலகிச்சு. அது தவறான எண்ணங்க. அந்த எண்ணத்தை மாத்திருங்க. விலகாது. நீ தான் விலகிட்ட, அது விலகாது. கிருபை வசனம் அப்படிதான் சொல்லிருக்கு. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள், இந்த ஜெப வீட்டுக்கு நேர் வடக்க இருக்க பெரிய மலை, இது விலகினாலும், பர்வதம் உயரமானது அது கூட இல்லாம போனாலும், எது விலகான்னு சொல்லிட்டாரு? கிருபை மேல வச்சிருக்கிற கிருபை விலகல. ஆனா என்ன தெரியுமா, நீ விலகிட்ட, அதனால உணர்ந்து கொள்ள முடியல. நீங்க மீண்டும் அழைக்கிறார், கிருபைக்குள்ள வந்துரு, கிருபைக்குள்ள வா, கிருபையினால நிரப்புவேன், கிருபையினால மூடுவேன், கிருபையினால அலங்கரிப்பேன், கிருபையினால ஓ சிங்காசனம் நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. நான் எப்பவுமே விரும்புவேன், கிருபையினால எனக்கு உயர்வு வந்தா போதும், கிருபையினால வருகிற ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். அல்லேலூயா. கிருபை ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வருதுன்னா அது அவருடைய கரத்தில் இருந்தாங்க வருது. அல்லேலூயா. அப்போ எவருடைய தயவு உங்களுக்கு அவசியமானா முதல்ல அவருடைய கிருபை அவசியம். சரிதானா? இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீ விருத்தி அடையணுமா? கிருபை தான். அப்ப எதை உயர்த்துங்க? கிருபை சொல்லுது, ஜோமனு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போ, இன்னும் கிருபையை தருவேன். கிருபை எங்கெங்க கிடைக்கு? அவர் சமூகத்தில் தானே கிருபை இருக்குது. சரிதானா? ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தர் நல்ல ஊழியம் பண்றவர், அவரு என்ன தெரியுமா, ஊழியம் செய்ய தான் போவார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் அழைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது எவ்வளவு தூரமானாலும் சரி, எப்படியாவது ஆளை பிடிச்சி எங்க போய் சேர்ந்துருவாரு, அங்க போய் சேர்ந்துருவார். ஆனா ஊழிய அழைப்பு இல்லை அப்படின்னா எங்க போக மாட்டாரு? ஆராதிக்க போக மாட்டார். நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன் ஊழிய அழைப்பு இருந்தா மட்டும்தான் ஊழியம் செய்ய போகணுமா? அதல்ல. இயேசுவானவர் ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யும்படி அநேக மீட்கும் பொருளா வந்தார். அல்லேலூயா.
ஏன் முதல்ல நீ ஆராதிக்கத்தானே தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. அதனால உன் பக்கத்துல எந்த சபை இருக்குது, போ ஆவியோடு உண்மையோடு ஆராதி. அதுதான் தேவை. நான் அப்போ கேட்டேன், அவருக்கு போக முடியாது அப்படின்னா. நான் கேட்டேன், அப்போ அவருக்கு இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபா அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா போவாங்களான்னு கேட்டேன். அது எப்படி போகாம இருக்க முடியும்? நான் சொன்னேன், 1,00,000 ரூபாயை விட தேவ சமூகம் மேலானது. 1,00,000 ஜீவனை தராது, ஆனா கிருபை ஜீவனை தந்துரும், பாதுகாப்பை தந்துரும், ஆசீர்வாதத்தை தந்துரும். எது பெருசு? கிருபை தான் பெருசு. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. இந்த பெரிய கிருபைக்கு கீழ்ப்படிங்க. உங்க வெற்றியின் வாழ்க்கையே அலதான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உலகம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். உலகம் பெருசு இல்ல, கிருபை தான் பெருசு. அல்லேலூயா. கிருபையை உடையவர் தான் பெருசவர். அந்த பெரிய கிருபை உங்க மேல வச்சிருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமானவர்களா? நீங்கள் பெரியவர்கள், பெரியவருடைய பிள்ளை, பெரியவருடைய கிருபை உங்க மேல வச்சிருக்கிறதுனால பெரிய பெரிய காரியத்தை, நான் மீண்டும் சொல்றேன், திறமையினால செய்ய முடியாதத கிருபையினால செஞ்சிடலாம். எது பெருசு? பிசாச துரத்த 1,00,000 ரூபா வச்சிருக்கேன், ஓடிரு ஓடிரு, இந்த பணம் கெட்ட வச்சுட்டு ஓடிரு ஓடிரு அப்படின்னா ஓடிருமா? பாரு, டிகிரி அங்க வச்சிருக்கேன், டாக்டர் டிகிரி, பல படிப்பு டிகிரி, ஓடுமா? கிருபை பெற்ற தேவ ஜனம் கிருபையை உயர்த்தி ஆராய்ச்சிட்டா போதும். ஓடு ஓடுன்னு சொல்லா இருக்க முடியலப்பாங்க. கிருபை பெற்ற தேவ ஜனத்துக்கு முன்னாடி என்னால நிக்க முடியல, என்னால நிக்க முடியல. அல்லேலூயா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, யெஷயாவும் கிருபை விலகாதையா, அப்பா கிருபை விலகாதையா. ஆமென். அல்லேலூயா. கிருபை பத்தி பேசணும் இன்னைக்கு 4 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். பேசினாலும் முடியாது. அல்லேலூயா. அவரை கிருபை செஞ்சிருக்கிறாரே. நான் மட்டும் இல்லைங்க, உங்களை சொல்ல சொன்னாலும் கிருபையினால நடந்த நற்காரியங்களை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா உங்க வாய் சும்மா இருக்குங்க நிப்பாட்ட முடியாது. அவ்வளவு கிருபையினால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இது திறமையினால் வந்ததல்ல, இது கிருபையினால வந்தது. நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. மண்ணோடு மண்ணா போயிருப்பேன், ஆனா இன்னைக்கு கிருபை வச்சிருக்கிறாரு, வாழ வச்சிருக்கிறாரு. எதற்கு? கிருபை உயர்த்ததான், கிருபையை புகழதான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, மீண்டும் அன்பின் நிமித்தம் உங்களுக்கு சொல்றேன், கிருபைக்கு கீழ்ப்படிங்க. கிருபை சொல்லுது ஜெபம் பண்ணு. கிருபை சொல்லுது இன்னைக்கு ஆராதனை நாள், ஆராதனைக்கு போ. கிருபை சொல்லுது இன்னைக்கு உபவாச நாள், உபவாசத்துக்கு போ. இன்னும் சொல்றேன், வர்ற வாரம் 120 மணி சங்கிலி தொடர் ஜெபம். கிருபை சொல்லுது இன்னைக்கு ஜெப நேரம், ஜெப நாள், இந்த ஒரு வாரத்தையும் விட்டுறாத. கிருபை சொல்லுது. வழங்க சொல்லுது, உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இன்னைக்கு விட்டா மற்ற காரியத்தை செய்ய முடியுமா? எதுக்கு கீழ்ப்படிய போற? கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு. ஆசீர்வாதம் திறமையினால் வந்ததல்ல, கிருபையினால் வந்தது 10 மடங்கு மேல. என்ன ஞாபகம் வருது? அண்ணாளுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரு? அண்ணாளுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரு? அண்ணாளுக்கு என்னமா என்னமா சொல்லுங்க. அண்ணாளுக்கு 10 பங்கு கொடுத்தாரா? ரெட்டி பான். அண்ணாளை சிநேகித்தபடியினால்
ஒண்ணு சொல்லட்டுமா? அண்ணாள்னா கிருபை உள்ளவள். கிருபை உள்ளவளுக்கு சிங்கிளா வராது, ரெட்டிப்பாய் வரும். வா மேல ஆசீர்வாதம் எல்லாம் ரெட்டிப்பாய் வரும், ரெட்டிப்பாய் வரும். பென்யமீனுக்கு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேனே. எத்தனை பங்கு கொடுத்தாரு? 5 மடங்கு. சரிதானா? கிருபையப்பட்ட ஜனம் எல்லாரையும் போல நான் இருக்குன்னு நினைக்காத. எல்லாரையும் போல அவங்களே ஆசீர்வச்சிருக்கிற அதே போல என்னையும் சொல்லாத. அவங்கள விட குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும்? 2 மடங்கு. 2 மடங்கு சொல்லு. 2 மடங்கு. 2 மடங்கு. நான் இன்னும் சொல்லுவேன்னா பல மடங்கு. கிருபை பெற்ற தேவ ஜனத்தை கர்த்தர் எப்படிதான் ஆசீர்வதிப்பாரு? பல மடங்கு. அப்ப 2 மடங்கு வேணுமா, பல மடங்கு வேணுமா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பல மடங்கா உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறாரு. அப்ப கிருபைக்கு கீழ்ப்படி. கிருபையா பெருசு. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசுவே கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஃப்ளோ இறங்கிட்டுன்னா வேதத்தை தியானிச்சதே பேச மாட்டேன், போயிட்டே இருக்கும். இந்த கிருபை எனக்கு போதும். நான் வாழ்வதற்கு, நான் ஜெயிப்பதற்கு, நான் உயர்வதற்கு, அநேகரை தேவ பக்கமாய் திருப்பதற்கு இந்த கிருபை போதும். இந்த கிருபை போதும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கிறேன். மேலே ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற கிருபை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலதான் இதெல்லாம் பேச. உண்மையை சொல்றேன், எனக்கு பேச தெரியாது, பேச வராது. ஆண்டவருடைய கிருபை பெற்றதுக்கு அப்புறம் தான் பேச பழகினேன். உண்மை இல்லைங்க. ஒரு ஆள்கிட்ட போய் என்னால என்ன செய்ய முடியாது? வசனத்தை இல்லைங்க, சும்மா நடைமுறை வாழ்க்கையிலே பேசிக்கிட மாட்டேன். எப்போ? கிருபை பெறுவதற்கு முன்னாள். இப்போ கிருபை பெறுவதற்கு பின்பு எவரிடமும் பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால மணிக்கணக்கெல்லாம் நமக்கு நிற்காது, போயிட்டே இருக்கும். நான் தான் நிப்பாட்டணும். போதும்பா அப்படி நான் மூடிட்டேன். இப்போ 3 நாளும் இங்க இருந்து கிருபை வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நல்லா துதிங்க. இன்னும் கிருபைக்கு மேல கிருபையை பெறுங்க. தூதன் உங்களை வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும்? கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லணும். நீங்க வாழ்த்துதல் வந்த உடனே உங்களுக்குள் இருக்கிற கருவுற்று இருக்கிற தரிசனம், உங்க மேல இருக்கிற கிருபை என்ன செய்யும் தெரியுமா? களிப்பாய் துள்ளும். போன வாரம் செய்தி எத்தனை பேர் திரும்ப யூடியூப்ல கேட்டீங்க? கேட்கலையா? ஒருத்தரும் கேட்டு பாருங்க. நான் இதுவரை தியானிக்காத செய்தி, இதுவரை நானும் கேட்கல, நானும் பேசல. எவன ஜனம். அல்லேலூயா. யூடியூப்ல இருக்கு. எவன ஜனத்தின் அடையாளத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். திரும்ப திரும்ப கேளுங்க, நல்லது. நானும் கேட்பேன். நான் என் மூலமா ஆண்டவர் பேசினாலும் என்ன ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார் திரும்பியும் நான் கேட்பேன். அதனால ஒரு நாளையில நல்ல கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பின கர்த்தருடைய ஊழியர்கள் பேசின ஒரு செய்தி கண்டிப்பா கேளுங்க. ஃபாதர் பெர்க்மான் சாருடைய ஊழியத்தில் டெய்லி காலையிலே பாஸ்டர் ஜோசோ எஸ்டோ பேசுறாரு. கேளுங்க, நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்பது நல்லது. சரிதானா? நான் கேட்பேன். நான் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தையை தான் நான் கேட்பேன். இன்னும் அபிஷேகம் பெற்றிருக்க தேவனுடைய வார்த்தையை என்ன செய்வேன்? கேட்பேன். கேட்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் கேட்க கேட்க கர்த்தருடைய கிருபை உங்க மேல் பெருகும். இன்னும் நிறைய காரியத்தை அறிந்து கொள்ளுவீங்க. கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமா பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை என்ன செய்யுங்க? கேளுங்க. நீங்க கேட்க கேட்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அது நமக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படி கிருபையை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா.